வணக்கம். இப்போ உலகத்துல ஒரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல குண்டுகள் எதுவும் வீசப்படல, துப்பாக்கிகளும் முழங்கல. இது விநியோகச் சங்கிலிகள் மூலமா நடக்கிற ஒரு சத்தமில்லாத போர். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல உலக அமைதிக்கு கீழே ஒரு மாபெரும் நெருக்கடி உருவாயிட்டு இருக்கு. இது உங்களையும் உங்க குடும்பத்தையும், ஏன் இன்னைக்கு ராத்திரி உங்க தட்டுல இருக்க போற உணவையும் கூட அச்சுறுத்தக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத போர். இந்த ஆய்வில் நாம பார்க்க போறது அத பத்தி தான். உலக வங்கியோட 2026க்கான இந்த அதிர்ச்சியான டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. ஒரே மாசத்துல யூரியா உரத்தோட விலை 46% ஏறியிருக்கு. அதே நேரத்துல கோதுமையோட விலை 13% ஏறியிருக்கு. இது ஏதோ சாதாரண நம்பர்ஸ் கிடையாதுங்க. உலக பொருளாதாரத்தோட இதய துடிப்பு முரண்பாடா துடிக்க ஆரம்பிச்சிருக்குன்றதுக்கான முதல் வார்னிங் பெல் இது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, அமைதியான உலகளாவிய உணவுப் போர். ஆயுதங்களால் அல்ல, விநியோகச் சங்கிலிகளால். உலகத்துல இருக்கிற கோதுமை ஏற்றுமதியில உக்ரைன் 10%, ரஷ்யா 20% பங்கு வச்சிருக்காங்க. 2022ல கருங்கடல் பகுதியில ஆரம்பிச்ச மோதல்கள் மொத்த உலகத்தோட 30% கோதுமை சப்ளைய எப்படி முடக்குச்சுன்றதுதான் இங்க உண்மையான சிக்கல். எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஒப்பந்தம் முறிஞ்சதுக்கு உலகமெங்கும் இருக்கிற சாதாரண மக்கள் இன்னைக்கு வரைக்கும் விலை கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ஏதோ ஒரு சம்பவத்தால நடக்கிற பிரச்சனை இல்ல. இது 3 ஆபத்தான விஷயங்களோட கலவை. முதல் லேயர் போர். உக்ரைன், காசா, சூடான், அப்புறம் ஹார்முஸ், இந்த இடங்கள்ல சப்ளை செயின் முடங்கி போச்சு. 2வது காலநிலை மாற்றம். கடுமையான வெப்ப அலைகள், வறட்சின்னு உலகெங்கும் விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு. 3வது நாடுகள் போடுற ஏற்றுமதி தடைகள். கோதுமை ஏற்றுமதிக்கு இந்தியா போட்ட தடை மாதிரி பல நாடுகள் தற்காப்புக்காக எடுக்கிற முடிவுகள். இந்த 3 சேர்ந்துதான் உலகத்தை இப்போ மிரட்டிட்டு இருக்கு. இதனால மனிதர்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்களா? ஐநா சபையும் உலக வங்கியும் சொல்ற டேட்டா ரொம்பவே பயமுறுத்துது. 2022ல 70 மில்லியன் மக்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா 2025ல பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 266 மில்லியனா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இப்போ பஞ்சத்தோட விளிம்புல நிக்கறாங்க. பகுதி 2, இது இந்தியாவை எப்படி பாதிக்குது? அதாவது உலகளாவிய நெருக்கடி நேரா உங்க சமையலறைக்கே வருது. இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்க வீட்ல எந்த தட்டுத்தாடும் இல்லாம இன்னும் எத்தனை நாளைக்கு தேவையான உணவு இருப்பு இருக்கு? உலக பொருளாதாரம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். உக்ரைன்ல நியான் கேஸ் சப்ளை தடைப்படுது, அதனால உலகெங்கும் செமிகண்டக்டர் தட்டுப்பாடு வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மொபைல், கார் இதோட விலையெல்லாம் கிடுகிடுன்னு ஏறுது. அதோட நேரடி விளைவு நீங்க மாசம் கட்டுற இஎம்ஐ அதிகமாகுது. போர் நடக்கிற இடத்துக்கும் உங்க பர்ஸுக்கும் இருக்கிற நேரடி கனெக்ஷன் இதுதான். நம்ம இந்தியாவோட உள்நாட்டு பொருளாதார நிலவரம் இதை விட கொஞ்சம் ஆபத்தானது. நம்மோட கச்சா எண்ணெய் தேவைக்கு நாம 90% இறக்குமதியை தான் நம்பியிருக்கோம். இப்போ ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $100 தாண்டிடுச்சு. ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா 96.39 சரிஞ்சிருக்கு. அன்றாட பொருட்களோட விலை 3-7% வரைக்கும் ஏறி இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலா 1990கள்ல நல்லா இருந்த வேலைவாய்ப்பு உருவாக்கம் இப்போ ரொம்பவே அதலபதாளத்துக்கு போயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சொந்த மண்ணுல இயற்கையும் நமக்கு பெரிய சவாலா இருக்கு. தென்மேற்கு பருவமழை இந்த முறை இயல்பை விட 92% மட்டுமே இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஐஐடி இந்தூர் பண்ண ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, வெப்பநிலை வெறும் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தா கூட நம்மளோட பயிர் விளைச்சல் 25-40% வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சிடும். இது நம்ம உணவு பாதுகாப்புக்கு விடப்பட்ட ஒரு மாபெரும் எச்சரிக்கை. பகுதி 3, நெருக்கடியின் காலக்கோடு. உலகளாவிய உணவு பாதுகாப்பின் கடிகாரம் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வரலாறே எப்பவும் திரும்புன்னு சொல்லுவாங்கல்ல. 1972ல வந்த சோவியத் கோதுமை நெருக்கடி, 2008ல வந்த உலக உணவு நெருக்கடி, அப்புறம் 2022ல கருங்கடல் சப்ளை முடக்கம்னு பல விஷயங்களை நாம பார்த்துட்டோம். ஆனா 2026ல ஹார்முஸ் ஜலசந்தியில ஏற்பட்டிருக்கிற இந்த தீவிரமான பதற்றம் இருக்கு பாத்தீங்களா, இது உலக வர்த்தக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நாம கண்டிராத ஒண்ணு. இது எப்படி மெல்ல மெல்ல நம்மள சுத்தி வளைக்க போகுதுன்னு மட்டும் கவனிங்க. அடுத்த 6-12 மாசத்துக்குள்ள பணவீக்கம் உச்சத்தை தொடும். 2026-27க்கான அறுவடை கடுமையா பாதிக்கப்படும். 1-2 வருஷத்துக்குள்ள உலக தானிய விளைச்சல் 10-15% வரைக்கும் குறையும். அப்புறம் ஒரு 3-5 வருஷத்துக்குள்ள உணவுன்றது வெறும் பசிய போக்குற பொருள் இல்லங்க, அது ஒரு நாட்டையே ஆட்டி படைக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதமா மாறிடும். இந்த ஒரு நம்பரை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க.
50%. 2030க்குள்ள உலகத்தோட உணவு தேவை 50% அதிகரிக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் விளைச்சல் குறைஞ்சிட்டே வருது, இன்னொரு பக்கம் தேவை 50% எகற போகுது. இதோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எதிர்காலத்துல தங்கம், நிலம் இதெல்லாம் விட உணவு தான் உலகத்தோட மிக மதிப்புமிக்க சொத்தா மாறப்போகுது. சரி, இவ்ளோ நடந்துட்டு இருக்கு. நாம என்னதான் பண்றது? பகுதி 4. உயிர் வாழ்வதற்கான 5 உத்திகள். வெறும் பதற்றத்துல இருக்காம எப்படி ஆயத்தமா இருக்கிறதுன்னு பாப்போம். முதல் உத்தி, உணவு தன்னிறைவு. எப்பவும் உங்க வீட்ல குறைஞ்சபட்சம் 2 வாரங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஸ்டாக் வைங்க. எப்ப தேவையோ அப்ப வாங்கிக்கலான்ற இந்த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் எல்லாம் ஃபேக்டரிகளுக்கு தான் செட் ஆகும், நம்ம வீடுகளுக்கு இல்ல. உங்கள நீங்களே பாதுகாத்துக்கிற அதிகாரத்தை உங்க கைகள்ல எடுங்க. இரண்டாவது உத்தி, நிதி பாதுகாப்பு. பணவீக்கம்ன்றது ரொம்ப சைலண்டா வந்து நம்ம சேமிப்பு எல்லாம் அழிச்சிடும். அதனால உங்க மாதாந்திர பட்ஜெட்டை உடனே மறு ஆய்வு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா உங்களோட கடன்களையும் இஎம்ஐங்களையும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குறைச்சிடுங்க. வட்டி வீதங்கள் ஏறுற இந்த காலத்துல கடன் இல்லாம இருக்கிறது தான் பெஸ்ட் டிஃபென்ஸ். முடிஞ்சா தங்கம், நிலம் மாதிரி நிலையான சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுங்க. மூணாவது உத்தி, திறன் மேம்பாடு. முன்னாடியெல்லாம் ஒரு டிகிரியை முடிச்சிட்டு ஒரு வேலைய வாங்கினா லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புது யுகத்துல அது வேலைக்கு ஆகாது. ஆட்டோமேஷன், ஏஐன்னு பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இத சமாளிக்கணும்னா தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பா மாணவர்கள் ஏஐ மேலாண்மை, டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாதிரி பிராக்டிக்கலான ஸ்கில்ஸை இப்பவே வளர்த்துக்கணும். நான்காவது உத்தி, விவசாயத்துல நாம மாற வேண்டிய கட்டாயம். நிறைய தண்ணி தேவைப்படுற நெல் மாதிரி பாரம்பரிய பயிர்களை மட்டுமே நம்பி இருக்கிறது இப்போ ரொம்பவே ஆபத்து. ஐஐடி இந்தூர் ஆய்வோட முடிவு என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகள் கண்டிப்பா வறட்சியை தாங்கக்கூடிய, குறைஞ்ச தண்ணியில விளையக்கூடிய சிறுதானியங்கள், சோள மாதிரியான பயிர்களுக்கு மாறுறது தான் எதிர்காலத்துக்கு நல்லது. இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, சமூகத்தின் பலம். நீங்க தனியா இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. 5வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உத்தி இதுதான், சமூக ஒருங்கிணைப்பு. பிரிட்டன்ல இருக்கிற சஸ்டைனபிள் ஃபுட் பிளேசஸ் மாடலை பாத்தீங்கன்னா இது புரியும். நாம தனியா தப்பிச்சிடலான்னு நினைக்கிறது ஒரு சுத்தமான மாய. உங்களோட உண்மையான பாதுகாப்பு நீங்க உங்க ஏரியால உருவாக்குற உணவு பகிர்வு அறைப்புகள்லயும் சமூக கூட்டுறவு முறைகள்லயும் தான் இருக்கு. மக்கள் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் நிலைக்க முடியும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஒரு பெரிய நெருக்கடியும் தனக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பையும் ஒழிச்சு வச்சிருக்கும். நம்ம மைண்ட் செட் தான் இங்க எல்லாமே. உலகமே இருண்டு போற மாதிரி தெரிஞ்சாலும் உங்க மனசை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிட்டா அது உங்களோட முடிவெடுக்கும் திறனை கண்டிப்பா மேம்படுத்தும். அமைதியாவும் நன்றி உணர்வோடு இருந்தா இந்த நெருக்கடியை கூட நம்ம ஒரு வாய்ப்பா மாத்தலாம். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் நீங்க இன்னமும் ஒரு சாதாரண பார்வையாளராவே வேடிக்கை பார்க்க போறீங்களா? இல்ல உங்களையும் உங்க சமூகத்தோட அடிப்படை உணவு உரிமையையும் பாதுகாக்க இப்போவே மாற தயாரா இருக்கீங்களா? முடிவு உங்க கையில. உணவுன்றது நம்ம அடிப்படை உரிமை. அதை பாதுகாக்கிறதும் நம்ம கைகள்ல தான் இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க.